இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அந்த கம்யூனியனும் அவர் வர வரைக்கும் தான் இருக்கும். பைபிள் எடுத்துக்கோங்க, கடைசியாக என்ன சொல்லி பைபிள் முடியுது? ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும். ஸோ அதுவும் வருகையோடு கூட முடிவடைகிறது. அப்போது வருகை தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிக முக்கியம். மூல உபதேசங்கள் நிறையா இருக்குது, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம் எல்லாம் இருக்குது. அந்த வரிசையிலே வருகை தான் கடைசி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சபையினுடைய தரிசனம் அந்த வருகையை நோக்கி தான் இருக்கணும். நான் இயேசு வரும்போது போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் அவருக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், ஓடலாம், உழைக்கலாம், ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு பக்கம் மைண்ட் என்ன இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அவர் வருகையில் நான் போயிடணும், அவ்வளோதான். அதுதான் கடைசி. வருகைக்கு போகாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான். வருகையில் போகணுங்கிற விஷயத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்யணும். அப்போ அந்த வருகை அப்படிங்கிறது, கிறிஸ்துவினுடைய வருகை என்பது நம்ம எல்லாருக்குமான முடிவு. இப்போ ஏன் நம்ம இதை 3 நாளாக வைக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் வருகை பற்றின செய்திகள் 3 நாளில் ஒரு நாள் தான் இருக்கும். முதல் நாள் ரட்சிப்பை குறித்து இருக்கும், 2வது நாள் நீதியை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து, பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து இருக்கும், 3வது நாள் வருகையை பற்றி இருக்கும். ஆனால் இன்றைக்கி 3 நாட்களும் வருகையை பற்றி நம்ம வைக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா, அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குதுன்னா அடிக்கடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஒருவேளை பிளாட்ஃபார்மை அப்ரோச் பண்ணுது, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டரில் இருக்குன்னா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் வருது வருது வருதுன்னு சொல்லுவாங்க. எப்போ வரைக்கும் சொல்லுவாங்கன்னா, அது நிற்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வருகை ஒரு காலகட்டத்தில் ஆவியானவருக்கு தெரிந்திருந்தது, அவருக்கு தான் காலங்கள் அறிந்தவர். இப்போ வருகை மிக சமீபம், அப்ரோச்சிங், பிளாட்ஃபார்ம்குள்ளே வர டைம் மாதிரி. அதனால் ஒரு நாள் இருந்த கூட்டத்தை எல்லாம் இப்போ 3 நாளாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். இப்போது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்களும் பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடத்தில் டெய்லி இயேசுவை பற்றின வருகையை சொல்வதற்கான ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு